கஷ்டமாக இருந்தது. ஒரு என்னன்னு தெரியல, ஹார்ட் பீட் வரலையா இல்லை என்னான்னு தெரியல. வேறு எங்கேயா சென்டரில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் 5 டேஸ் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு 3 வீக்ஸ் தான் ஆகுது, ஹார்ட் பீட்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சுனாடா இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனு அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதெல்லாம் விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்கேன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனோட ரிப்போர்ட்ஸு, அப்புறம் வந்து அங்கே ஸ்கேன் பண்ண போனப்போ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேபி ஹார்ட் பீட் செக் பண்ணுற ஸ்கேனு. அதுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அங்கே போயும் தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து தண்ணிலாம் குடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம அப்டமன் ஸ்கேன் வேணாம், வெஜினல் ஸ்கேன் பண்ணிக்கலாம், அதனால் நீங்கள் யூரின் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சி. இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பேனே. ஏன்னா வீட்லேயும் குடிக்க முடியாமல் வாமிட் வரா மாதிரியே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு அவங்க சொன்னோன்னே கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரின்னு பாத்ரூம் போயிட்டு வந்து அப்புறம் உள்ளே போயிட்டேன். செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு எதுவுமே தெரியல, யூரின் ஃபுல்லாக வந்து இருக்குது, அதனால் நீங்கள் போய் யூரின் போயிட்டு வாங்க திருப்பி அப்படின்னாங்க. இப்போ தானடா போயிட்டு வந்தேன், திருப்பி எப்படிடா வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து போயிட்டு திருப்பி வந்து படுத்தேன். திரும்பியும் வந்து தெரியல அப்படின்ட்டாங்க. சரி திருப்பியும் வந்து போயிட்டு வந்தேன். இல்லை, ஃபுல்லாகவே யூரின் வந்து மறைச்சிருக்கு, இப்போ வந்து அப்படி தான் இருக்கும், இயர்லி ப்ரெக்னென்சியில் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்டமனும் பண்ணாங்க. அப்பயும் வந்து லைட்டாக தெரியல ஹார்ட் பீட்டு அப்படின்னாங்க. எனக்கு என்னடா இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு என்னன்னு தெரியல, ஹார்ட் பீட் வரலையா இல்லை என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இதுவாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ நான் தெரியுதா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னா. நான் இல்லை எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னாங்க. நீங்கள் வேணால் வெளில போயிட்டு வேறு எங்கேயா சென்டரில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் 5 டேஸ் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்குன்னா இப்படி சொல்கிறாங்களே, அப்போ தெரியலையான்னு தெரியல எனக்கு. அப்புறம் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இப்போ தெரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லை எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது அப்படின்னாங்க. எனக்கு இப்போ உங்களுக்கு தெரியுது ஓகே தானே, அப்போனா விட்டுருங்க, நான் இதோட 3rd மந்த் எடுத்துக்கிறேன் ஸ்கேனு, எனக்கு இதே ஒரு ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 5 டேஸ் கழித்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே எடுங்க, நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பமாகவே இருந்தது. அந்த குழப்பத்தோடைய தான் போனேனே. 5 நாளுமே கொஞ்சம் இதுவாகவே தான் இருந்துச்சு. என்னான்னு தெரியலையே, தெரியுமா என்னான்னு தெரியலையே, வந்திருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. சரி அப்படியே போயிட்டோம். அப்புறமா வந்து 5 டேஸ் கழித்து வேறு ஒரு சென்டருக்கு வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு சீட்டெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா செம காமெடி ஆகிடுச்சு. போனோடனே என்னான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த எல்எம்பி டேட் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு 3 வீக்ஸ் தான் ஆகுது, அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது, ஹார்ட் பீட்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சுனாடா இது, 3 வீக்ஸ் தான் சொல்கிறாங்களே, நம்ம கரெக்டாக தானே சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் அந்த டேட்டை பார்த்தா மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா நாங்கள் அவங்கக்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் போனோம்ல, அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணும்போது கரெக்டாக போட்டுருந்தாங்க டேட்டு. அந்த டேட்டை எடுத்து போய் காமிச்சிருந்தாங்க அவங்கக்கிட்ட, இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கிறதுலாம் தப்பாக போட்டு வச்சுருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில், இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா அவங்களே வந்து மாற்றிட்டாங்க, அந்த டேட்டை மாற்றி சரி நாங்கள் போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இன்னும் 10 பேர் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, சீக்கிரமாக குடி தண்ணி, சீக்கிரமாக குடி, அப்போ தான் வந்து நல்லா தெரியும், 10 பேர் தான் இருக்காங்க, சீக்கிரமாக போகணும்ல அப்படின்ட்டார். எனக்கு கடுப்பாயிடுச்சு. இப்பயே தண்ணி குடிச்சிட்டா எப்படியும் ஃபுல்லாகிடுன்னு எனக்கு தெரியும். அது நானே குடிக்கிறேன், நானும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன். எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இல்லை இன்னும் 1/2 hour ஆகும், டாக்டர் வந்து அனாமலி ஸ்கேன் பண்ணின்னு இருக்காரு, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து நான் சொன்னேன், என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டாக வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். அவங்க அப்படியா, சரி நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. சரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. திருப்பியும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுனே இருந்தேன் நான் தண்ணி. அப்புறம் என் பையனுக்கு வேறு வந்து ஸ்கூலுக்கு
கூப்பிட்டு போனோம். லேட் ஆகிடுச்சி, ஆஃப் டே ஸ்கூல்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 3 பேர் இருக்காங்க, எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா நான் வந்து போனோம். திருப்பி பார்த்திங்கன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து பாத்ரூம் வந்துச்சு. திருப்பி நான் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து இன்னும் 3 பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு முடியல, எனக்கு ஏற்கனவே நான் ஒரு வாட்டி இது மாதிரி தான் ஃபுல் ஆகி போயிட்டு வந்துட்டேன், இப்போ திருப்பி என்னால் முடியல அப்படின்னு சொன்னேன். சரி இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. நான் போய் எங்கே போய் சேரில் போய் உட்காந்தா திருப்பி வேறு யாராவது அமுச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். அப்பயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க ஒருத்தவங்கள கூப்பிட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டு நின்று இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க போய் பண்ணிட்டு வந்தோடனே உடனே என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் போகணும் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போய் நான் உட்காந்துருந்தேன். போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்து என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா இந்த பேக்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கூப்பிட்டுருந்தாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா போய் நான் பாட்டுன்னு படுத்துட்டேன். ஸ்கேன் அவங்க பாட்டுன்னு பண்ணாங்க. பண்ணி அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க, அவங்க பாட்டுன்னு பக்கத்தில் இருக்கவங்க ஏதோ பேசினாங்க. அப்புறமா அவங்க பாட்டு பேசிட்டு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீக்கில் வந்து நான் வளர்ந்துருக்கணுமோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கு, ஹார்ட் பீட்டும் வந்து நல்லா தெரியுது, எல்லாமே பேபி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி அவங்க ஹார்ட் பீட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறமா வந்து ஹார்ட் பீட் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன், எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. சரி நீங்கள் வெளியே போய் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்போர்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி நான் வந்தோடனே வந்து திருப்பி எனக்கு யூரின் அர்ஜென்ட்டாக வந்துச்சுன்னா நான் போயிட்டு வந்து அப்புறம் உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து ரிப்போர்ட் வந்து தந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டே போன வாட்டி ஸ்கேன் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, அந்த கரு மட்டும்தான் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த ஷேப் நான் அப்பயே கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட ஹாஸ்பிட்டலில், இந்த மாதிரி ஷேப் இப்படி குழந்த மாதிரி இப்படி இருக்கும்ல, அந்த ஷேப்லாம் எப்படி வரும்னு கேட்டேன். அவங்க ஷாக் ஆகிட்டாங்க, இப்பயே எங்கேயாவது வருமா அதெல்லாம், இப்போ கரு மட்டும்தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர தான் வந்து இந்த மாதிரி தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு குட்டியாக அந்த முந்திரி சைஸில் தெரியும், இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதுதான் வந்து எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு எனக்கு, அதே மாதிரி வந்துருச்சு. இது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. என் பையனும் வந்து அவனும் ஹாப்பி ஆகிட்டான் பார்த்தோன்னே. ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருந்தது பார்த்திங்கன்னா 166 இருக்குது. கம்மியாக இருந்தால் பையன், அதிகமாக இருந்தால் பொண்ணுன்னு சொல்லுவாங்க, தெரியல. இப்போ வந்து 166 இருக்குது. தெரில, மேபி பொண்ணாக இருக்குமான்னு தெரியல, என்னோடய டவுட்டு. இருந்தால் நல்லாயிருக்கும், நான் தெரியல, பார்ப்போம். இனிமேல் வர ஸ்கேன், லாஸ்ட்டு ஸ்கேன் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் எப்படி ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஓகே தான், 166 இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி அப்புறமா வந்ததுக்கப்புறமா எங்கள் டாக்டருக்கு வந்து நாங்கள் இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து அமுச்சு வச்சுருந்தோம். அவங்களும் பார்த்துட்டு வந்து நல்லாயிருக்கு, பேபி வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு, ஹார்ட் பீட்டும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன செக்கப் பண்ணுறேன், என்ன ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.